மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்கின்றது. ஸ்ரீலங்காவில் எவ்வாறு தாம் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்று அரசு தலைவர் முறையை ஒழிப்பதாக உறுதி கூறும் அரசு தலைவர் வேட்பாளர்கள் அனைவருமே தமது உறுதிமொழிகளை மறந்து அதே நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறையில் ஆட்சியை தொடர்ந்து அந்த கதிரை சூட்டுடன் வெளியேறுவது போலவே அமெரிக்க அரசு தலைவர்களிடம் ஒரு வியாதி இருக்கின்றது. அந்த வியாதி அமெரிக்கா வெளிநாடுகளில் நடத்தும் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்து பதவிக்கு வரும் அரசு தலைவர்கள் இறுதியில் அதே போர்களை தீவிரப்படுத்தி மூக்குடைந்து கொள்ளும் வியாதி இது. வியட்நாம், ஈராக், ஆப்கானிஸ்தான் என இந்த மூக்குடைவு பட்டியல்கள் எல்லாம் நீட்சியாக இருக்கும் நிலையில் இப்போது எல்லோரும் ஏறிய குதிரையில் சக்கரத்தாரும் ஏறியது போல ஈரான் விடயத்திலும் ஈரான் போர் என்ற குதிரையில் ஏறிய ட்ரம்ப் என்ற சக்கரத்தாருக்கும் அதுதான் நடக்கும் போல தெரிகிறது. போர் தொடங்கி சில நாட்களில் ஈரான் சரணடைந்து விடும் என சவால் விடுத்து இந்த போரை கடந்த February 28 இஸ்ரேலுடன் சேர்ந்து ஆரம்பித்த ட்ரம்ப் இப்போது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்கும் அளவுக்கு தினாவட்டாக நிற்பதை கண்டுகொள்கின்றார். குண்டு வீசப்போவதாக, ஈரானை அழிப்பதாக அவர் எவ்வளவுதான் ஈரானை அச்சுறுத்தி கொண்டாலும் மீண்டும் மீண்டும் விரட்டல்களை விடுத்தாலும் இந்த விரட்டல்கள் மூலம் ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வர முடியாது என்பது ஈரானின் இந்த தினாவட்டு நிலைப்பாட்டில் ட்ரம்புக்கு நன்றாகவே தெரிகின்றது. இதனால்தான் அவர் விரட்டல்களை தீவிரப்படுத்துகின்றார். இப்போது அந்த விரட்டல் ஈரானின் தலை துண்டிக்கப்படும், ஈரானிய தலைமை நம்ப முடியாத அளவுக்கு டபுள் கேம் போடுகின்றது, அதாவது இரட்டை வேடம் போடுகின்றது. ஈரான் ஒரு டீலில் ஒப்பமிட இதுவே லாஸ்ட் சான்ஸ், அதாவது இறுதி வாய்ப்பு என அவர் காய்ச்ச மூச்சென கத்திக்கொள்கின்றார். ஆனால் அதே ட்ரம்ப் சொல்லியது போல ஈரானை கடுமையாக அடித்து வேண்டுமானால் அந்த நாட்டின் உட்கட்டமைப்புகளை மோசமாக அழித்து போரை மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்த முடியுமா என்றால் அதனையும் செய்ய முடியாமல் அவர் பம்மி பதுங்குவது தெரிகின்றது. அதாவது வெல்லவோ அல்லது தோற்கவோ முடியாத ஒரு புலிவால் போல ட்ரம்ப் பிடித்து நிற்பது இப்போது ஏறக்குறைய உலக அரங்குக்கே உறுதிப்பாடாக வந்துவிட்டது. தனக்கு முன்னால் வெள்ளை மாளிகையில் இருந்தவர்கள் வியட்நாம், ஈராக், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் எதனை பெறுபவர்களாக கண்டுகொண்டார்களோ அதுதான் ஈரானில் தனக்கு நடக்கப் போவதை ட்ரம்பின் உள்ளூர குறுகுறுப்பு ஏற்கனவே உணர்ந்து கொள்வது போல தெரிகிறது. அமெரிக்காவின் வரலாற்றில் முன்னர் ட்ரம்பை விட மிக பிரபலமாக ஜான் எஃப் கென்னடி என்ற ஒரு அரசு தலைவர் ஆட்சியில் இருந்தார். அவர் அகாலமாக படுகொலை செய்யப்பட்ட பின்னர் வியட்நாம் போரை பொறுப்பெடுத்த அப்போதைய அரசு தலைவர் லிண்டன் ஜான்சன் தனது ஆபரேஷன் ரோலிங் தண்டர் மூலம் வியட்நாம் போரை அதகலைப்படுத்தினார், பெரும் அழிவுகளை செய்தார். இந்த போரின் ஒரு தாக்கமோ என்னவோ அவர் தேர்தலில் தோல்வியுற்றார். அதன் பின்னர் 1968 ஆட்சிக்கு வந்தார் ரிச்சர்ட் நிக்சன். வியட்நாம் போரில் வெற்றி சாத்தியமற்றது என்பது ரிச்சர்ட் நிக்சனுக்கும் அன்று தெரிந்தது, அவரது ராஜகுருவான கிசிஞ்சருக்கும் அன்று தெரிந்தது. எனினும் தெரிந்தும் ஒட்டகம் முட்களை சுவைத்தால் தனது நாக்கு கிழிந்து உதடுகளில் இரத்தம் வருவது இவ்வாறு ஒரு கசப்பான யதார்த்தமாக இருக்கின்றதோ அதேபோல் அந்த போரை ஒரு அழிவு போராக ரிச்சர்ட் நிக்சனும் கிசிஞ்சரும் கண்டுகொண்டாலும் அவர்களே அந்த போரை கம்போடியா வரை நீட்சிப்படுத்த தலைப்பட்டனர். இதன் விளைவு நிக்சனின் பதவி காலத்தில் தான் வியட்நாமில் 20,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படையினர் பலியாகி 73 வியட்நாம் சட்டி சுட்டதடா கைவிட்டதடா என அமெரிக்கா விலகியது. இறுதியில் 1975 சைக்ளோன் வீழ்ச்சியுடன் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என தப்பித்து ஓடியது அமெரிக்கா. இதெல்லாம் நீங்கள் அறிந்த கதைகள். வியட்நாம் படிப்பினை கிட்டியும் அந்த படிப்பினைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற ஒரு அரசு தலைவர் வந்தார். அவர் வந்த விதத்தில் ஈராக்கில் அடி வாங்கினார். அதேபோல் அல்கைடாவின் பின்லாடன் அமெரிக்காவின் மையம் மீது, அதாவது அமெரிக்காவின் இரட்டை கோபுரங்கள் மீது செப்டம்பர் 11 தாக்குதல்களால் அடித்தது. அமெரிக்காவும் பெரும் அடி வாங்கியது. இதன் பின்னர் அமெரிக்காவின் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்து பதவியேற்ற பராக் ஒபாமாவும்
செப்டம்பர் 11 தாக்குதல்களுக்கு 8 ஆண்டுகளுக்கு பின்னர் தலிபான்களை அடித்து நொறுக்கவும் அல்கைடாவை அழிக்கவும் ஒரு போர் நடத்தினார். அதில் சில பெறுபேறுகள் கிட்டின. இதன் பின்னர் தான் முடிவே இல்லாத போர்கள், அமெரிக்காவால் ஒருபோதும் வெல்ல முடியாத போர்கள் என 2016 கடுமையான தேர்தல் பரப்புரைகளை எல்லாம் செய்து அந்த தேர்தல் பரப்புரைகள் மூலம் ஒரு வெற்றியை பெற்று பதவிக்கு வந்த ட்ரம்ப் அதன் பின்னர் என்ன செய்தார்? ஆப்கானிஸ்தானிலும் சில தில்லாலங்கடிகளை செய்தார். ஆனால் அதுவும் சரிப்பட்டு வரவில்லை. இப்போது 2ஆம் பதவிக்காலத்தில் இஸ்ரேலின் இழுப்புக்காக ஈரானிய போரில் தங்கினத்துவம் போடுகின்றார். இது உலகின் ஒரு வரலாறாக இருக்கின்றது. இது இன்றைய ட்ரம்பின் அந்த ஈரான் மீதான வெறுட்டல்களுடன் நினைவூட்டக்கூடிய ஒரு பதிவாக இருக்கின்றது. இன்றைய ஆகஸ்ட் 4 உள்ளூர் நிலவரங்களுக்கு போனால் 87 அன்றைய ஆகஸ்ட் 4 நாளில் தான் சுதுமலையில் புலிகள் தங்கள் ஆயுதங்களை கைவிட ஒப்புக்கொண்டதாக புலிகளின் தலைவர் பிரபாகரன் அறிவித்துக் கொண்ட நாள் இது. அந்த அறிவிப்பை அவர் விடுத்தபோது மக்கள் பெரும் கரகோஷம் செய்து ஆரவாரப்பட்டதால் அவர் கடும் சீற்றமடைந்ததாகவும் தனது மக்கள் தன்னை ஏமாற்றி விட்டதான எரிச்சலில் அப்போது இருந்ததான தினுசான கதைகளெல்லாம் முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பின்னரான 17 ஆண்டுகளில் இப்போது மீண்டும் முளை வெடிக்க தலைப்படுகின்றன. ஆனால் அவை உண்மையான கதைகளா என்றால் அதில் ஒரு பெருங்கேள்வி இருக்கும். என்னென்றால் அப்போது தலைவரின் அந்த சுதுமலை கூட்டத்திலும் சரி, பலாலி இராணுவ முகாமில் இடம்பெற்ற ஆயுத கையளிப்பு நிகழ்விலும் சரி, ஒரு ஊடகனாக நான் நேரடியாக நின்றதால் இவ்வாறான தினுசு கதைகளுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருந்ததா என்றால் அதில் ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்யும். ஆனால் போர் முடிந்து 17 ஆண்டுகள் ஆகும்போது தான் இப்போது புதிய தினுசு கதைகள் செருகல்கள் எல்லாம் அக்கறையிலிருந்து வருகின்றது. தலைவரின் ஆகஸ்ட் 4 சுதுமலை பிரகடன உரையில் ஆயுத போராட்டம் என்பது புலிகள் அமைப்பின் முடிவான இலக்கு அல்ல, அது தமிழர்களின் பாதுகாப்புக்குரிய ஒரு போராட்டம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. எனினும் இந்தியாவின் அரசியல் உத்தரவாதத்தை நம்பி ஆயுதங்களை ஒப்படைக்கின்றோம் என்ற செய்தி சொல்லப்பட்டது. இது ஒரு முழுமையான சரணடைவு அல்ல. அரசியல் தீர்வு கிடைத்தால் ஆயுத போராட்டத்தின் தேவை குறைவடைந்து கொள்ளும் என்ற யதார்த்தத்தின் அடிப்படையிலான ஒரு நகர்வு இந்தியா வழங்கிய வாக்குறுதியை காப்பாற்றும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் இந்த ஆயுத கையளிப்பெல்லாம் இடம்பெற்ற விடயம் நீங்கள் அந்த விடயம். இந்த புலிகளின் ஆயுத கையளிப்பு, அதாவது தலைவரின் ஆகஸ்ட் 4 உரைக்கு பின்னர் மறுநாள் பலாலியில் இந்த ஆயுத கையளிப்பு இடம்பெற்றது. அப்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் சிவபால் ஆட்டிகளா, அவரிடம்தான் இந்த ஆயுத கையளிப்பு நடைபெற்றது. எல்லாம் எனக்கு நினைவிருக்கின்றது. இந்த ஆயுத கையளிப்பு என்பது ஸ்ரீலங்காவின் வெற்றியை ஏற்றுக்கொள்வது அல்ல, மாறாக இந்தியா வழங்கிய அரசியல் உத்தரவாதத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடாகத்தான் அன்று புலிகள் இதனை செய்திருந்தார்கள். இதுதான் தலைவரின் சுதுமலை பிரகடன உரையின் அடிப்படையாகவும் தொக்கி நின்றது. ஆனால் நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இன்றி ஆயுத நீக்கம் சாத்தியமில்லை என்பதை புலிகள் உள்ளூர உணர்ந்து கொண்டார்கள். இதனால் தான் புலிகள் ஆகஸ்ட் 5 ஆயுத கையளிப்பு இல்லை என்றால் ஆயுத கலவை ஆரம்பித்தாலும் இந்த நகர்வுகள் இடம்பெற்ற பின்னர் 2 மாதங்களில் இந்திய படையினருடனான அவர்களின் மோதல் வெடித்த போது அவர்களிடம் இன்னும் பலமான துப்பாக்கிகள் இருக்கின்றன என்பது நிரூபிக்கப்பட்டது. இப்போது நீங்கள் கேட்கலாம், வாராயின் புலிகள் ஆயுதங்களை கையளித்தது ஒரு கண் துடைப்பு நகர்வு தானே என. அப்போதைய நிலையில் நம்பகமான பாதுகாப்பு உத்தரவின்றி ஆயுத களைவு சாத்தியமில்லை என்பதை புலிகள் உணர்ந்திருந்தார்கள். அதனால் அவர்கள் தரப்பில் அதற்கு ஒரு நியாயப்பாடு இருக்கக்கூடும். இப்போது 2026 ஹமாஸின் ஆயுத நீக்கம், அதாவது காசாவின் முக்கிய போராட்ட இயக்கமான ஹமாஸின் ஆயுத நீக்கம் அல்லது ஆயுத களைவு குறித்த விவாதங்கள் எல்லாம் இடம்பெற்று வருகின்றன. இந்த வாத பிரதிவாதங்கள் அன்றைய விடுதலை புலிகளின் ஆயுத களைவு குறித்த வரலாற்றையும் இந்த ஆகஸ்ட் வரலாற்றை நினைவூட்டுகின்றது. ஆக்கிரமிப்பு நீங்காத வரை ஆயுத போராட்டம் நியாயமானது என்பது 2009 முள்ளிவாய்க்கால் பேரழிவு காலம் வரை தமிழர்களின் முற்றத்திலும் ஒரு அரசியல் உறுதிப்பாடாக நியாயப்பாடாக இருந்தது. இதனை யாரும் மறக்க முடியாதது. போர் முடிந்து 17 ஆண்டுகள் ஆனாலும் இந்த நியாயப்பாடு அன்று இருந்ததை இன்று யாரும் மறுத்துக்கொள்ள முடியாது. இப்போது பலஸ்தீனர்களின் அரசியல் உரிமை அங்கீகரிக்கப்படாமல், அவர்களுக்குரிய பாதுகாப்பு உறுதிமொழி இல்லாமல் ஹமாஸின் ஆயுத நீக்கம் சரிதானா, இது ஆபத்தான ஒரு நகர்வு அல்லவா என்ற முணுமுணுப்புகளும் இல்லாமல் இல்லை. ஆனால் இஸ்ரேலின் கொடிய போரால் பலஸ்தீன மக்கள் தமது எஞ்சிய வாழ்நாள் காலத்தை அகதி முகாம்களில் கழிப்பதை விட இஸ்ரேலிடம் பலஸ்தீன பகுதி முற்றாக ஆக்கிரமிக்கப்படுவதை விட இந்த ஆயுத கலை மூலம் சில அரசியல் நகர்வுகளை செய்யலாம் என ஹமாஸ் எதிர்பார்ப்பதும் தெரிகின்றது. ஆனால்
இதற்கு எல்லாம் ஹமாஸுக்கும் சரியான நம்பிக்கையான அறிகுறிகள் இல்லைன்னா நகர்வுகள் எதிர்வரும் காலங்களில் வருமா என்பது இன்னொரு விடயம். நம்பிக்கை மட்டும் இவ்வாறான ஆயுத களைவுகளின் பின்னணியில் போதாது, அதற்கு மாறாக நடைமுறையில் வெளிப்படுத்தப்படும் உத்தரவாதங்களும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் திறனும் அவசியமானது. இந்த விடயங்களில்தான் இந்தியா அன்று சொதப்பியதாகவும் ஜேஆரின் குள்ளநெறி மூலையில் அது வீழ்ந்ததாகவும் இன்று வரை, அதாவது இந்த ஆகஸ்ட் 4 தலைவரின் சுதுமலை பிரகடன உரையின் நினைவூட்டலின் பின்னணியில் இன்று வரை அந்த நிலைப்பாடு இருக்கின்றது. இது ஒரு கசப்பான பாடமாக இன்று தமிழர்களுக்கும் நினைவூட்டப்படுகின்றது. அரசியல் அறிவியலில், அதாவது இல்லையென்றால் ஜியோபொலிட்டிக்ஸில் ஆயுத களவு என்பது வெறும் ஆயுதங்களை ஒப்படைக்கும் ஒரு செயல் அல்ல. அது நம்பிக்கையை, சட்ட ரீதியை, இல்லையென்றால் அந்த சட்ட ரீதியான ஆயுதத்தை கையளிக்கும் தரப்புகளுக்கு உரித்துக்களை வழங்குவது தொடர்பான விடயங்களுடன் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு விடயம். இவைதான் இந்த ஆயுத களைவின் மறுபக்கமாக இருக்க வேண்டியது நியதியாகும். ஆனால் இந்த நியதியை அன்று தமிழர் தாயகத்தில் நடைமுறைப்படுத்த புலிகளின் களைவை உற்சாகப்படுத்திய இந்தியா இந்த உறுதிப்பாடுகளை அவர்களுக்கு வழங்கவில்லை, ஈழத்தமிழர்களுக்கு வழங்கவில்லை. அதனால்தான் அதன் திசை பெரும் போராக வெடித்தது. ஆனால் இன்றும் சிலர் கூறிக்கொள்கின்றார்கள், அன்று இந்த மாகாண சபை முறைமையை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று தமிழர்கள் இவ்வாறு கையேறு நிலையில் இருப்பார்களா, ஆகையால் அன்று புலிகளும் ஒரு வரலாற்று தவறை செய்தார்கள் என்ற வாணியில் இன்று பேசிக்கொள்ளலாம். ஆனால் அன்று இருந்த அந்த சூழலில் அன்றைய நிலைப்பாட்டுக்கு விடுதலை புலிகளின் தரப்பிலான காரணங்கள் அவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகையால் அன்றைய நிலைப்பாட்டை இன்றுடன் கலக்க முடியாது. ஏனென்றால் இப்போது ஹமாஸின் ஆயுத களைவு குறித்த பேச்சுக்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்படியானால் ஹமாஸுக்கு என்ன பிறகு வரப்போன்றது இனிவரும் காலம்தான் அதனை தீர்மானிக்கக்கூடும். ஆக மொத்தம் ஆயுத களைவு என்பது வெறும் ஆயுதங்களை ஒப்படைக்கும் செயல் அல்ல, மாறாக அதற்கு ஈடாக உத்தரவாதங்கள் கிட்டியிருக்க வேண்டும். ஆனால் அதில் அன்று தமிழர் தாயத்திற்கு நீதி மறுக்கப்பட்டது என்பதைத்தான் ஆகஸ்ட் 4 தலைவரின் சுதுமலை பிரகடன உரையின் பின்னால் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது.